ஒய்ஃபு செம்ம டைட் ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். ஓ சாரி, நான் சண்டே ஞாபகம் இதெல்லாம் பண்ணுறப்போ. ஓகே, இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ், மண்டே சமையல். வாங்க சாப்பிடலாம். அகைன் ஹாப்பி கிறிஸ்மஸ். வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. ஹாப்பி கிறிஸ்மஸ். எப்படி போகுது கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள்லாம்? நல்லா போகுதுங்களா? நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் ரைட், ஓகே. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டில்? பிரியாணி தான் இல்லை? ஐ லவ் பிரியாணி ஆல்வேஸ். பிரியாணி பிடிக்காது என்ன இருப்பாங்களா? ரைட். இப்போ தான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு அலைஞ்சி திரிஞ்சு நம்ம தேடி போகிறோமோ அது கிடைக்காது, அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. இன்றைக்கி காலையில் அந்த சுறா மீன் கோசம் அலைஞ்சாம பாருங்க. நான் எத்தனை கடை அலைஞ்சேன். சைதாப்பேட்டை போனால் கிடைக்கும், பட் சைதாப்பேட்டை நீங்கள் அவ்வளோ தூரம் போயிட்டு வண்டி பார்க்கிங் ரொம்ப ரொம்ப கஷ்டம். சப்போஸ் கண் பார்வையில் இருக்கணும் வண்டி, அங்கே நிறைய தில்லு வர போவாங்க. ஃபஸ்ட்டு மார்க்கெட், அவ்வளோ பெரிய மார்க்கெட், ஒரு பார்க்கிங் ஏரியா இல்லை, அங்கே இருந்தால் நல்லா இருந்திருக்கும். சரி சொல்லு, இங்கேயே கிட்டத்தட்ட கக்கன் பிரிட்ஜு, ஆதம்பாக்கம், என்ஜிஓ காலனி, ஏரிக்கரை, இங்கே இருக்க 4 கடையில் தேடினேன், எங்கேயும் கிடைக்கவே இல்லை கடைசி வரைக்கும். சரி சொல்லிட்டு பாருங்களேன், நீங்கள் பட்ஜெட்டே கிட்ட 1000 ரூபா மேலே தாண்டிடுச்சு மீனுக்கு மட்டும். வஞ்சரம் வாங்கினா 1 கிலோ, அது வீட்டில் செஞ்சுட்டு இருக்காங்க. வாங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். உங்கள் வீட்டில் என்ன சமையல் அதையும் சொல்லுங்கள். போர் அடிக்குது, சரி அவங்க சமையல் வேலை பார்க்குறேன்ட்டாங்க. தம்பி எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ தான் மேலே வந்தேன். சித்தா படம் பார்த்துட்டு இருக்கேன். நல்லா இருக்கு படம். எல்லாருமே சொன்னாங்க அந்த படம் பாருங்கள் நல்லா இருக்குன்ட்டு. அதான் பார்த்துட்டு இருக்கேன். என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம். என் ஒய்ஃப், மாய் வாட் ஆர் யூ டூயிங்? பாவம் தனியாக சமையல் பண்ணிட்டு இருக்காங்க, யாரும் கூட இருப்பதில்ல. நான் ஹெல்ப் பண்ணிட்டா உதவி சேர்த்து ஒரு 30 மணி நேரம் தான் போடுங்க. இங்கே வந்தால் குழம்பு பண்ணி விட்டுருவேன். இவங்க கொஞ்சம் நீட்டாக பண்ணுவாங்க, நான் டமால் டிமில் கஜ கஜன்னு பண்ணுவேன். ரொம்ப மீன் குழம்பு பண்ணிட்டு இருக்காங்க இல்லை? ரைட், ஓகே. என்ன மீன்? தேங்காய் பால் போடுறியா மீன் குழம்புல? தேங்காய் பால் தான் போடுறேன், வேறு எதுவும் குழம்பு மீன் மாதிரி இல்லை எதுவும். அதனால ஆனால் நல்லா பத்தியாக இருக்குது பாருங்க. ஓ, இது தேங்காய் பாறை மீன். அப்படி தேங்காய் பாறை மீன் குழம்பு சும்மாசமாக இருக்குது இல்லை? இன்னும் கொதிக்கணுமா குழம்பு? கொதிச்சிச்சு இல்லை? கொதிச்சிச்சு, அவ்வளோதான். இது எவ்வளோ நேரம் கொதிக்க வைப்பேன்? இது ஒரு 5 நிமிஷம் தான் போதும். நல்லா நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது மீன். ஒரு 10 எடுக்க முடியாது, இப்போ தானே போட்டேன், உடஞ்சிருமா? ஆமாம். ரைட், ஓகே 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 ஓகே. இப்போ தானே போட்டேன், வேகணும். சாப்பாடு வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் சாப்பாடு, ஒரு பக்கம் மீன் குழம்பு ஆகிருக்கு. அடுத்து என்ன பண்ண போகிறாங்க? எனக்கு சிக்கன் கேட்டிருக்கேன். சப்போஸ் சிக்கன்னா கூட பரவாயில்ல, எதனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு ஆசை, இப்போ நம்ம வீடியோ நான் போடுறேன் இல்லையா, நிறைய பேர் பார்க்குறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எந்தெந்த ஊர்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எந்த ஊருக்கும் வந்தது கிடையாது, போகிறது கிடையாது. சரி, அந்த ஊர்லேருந்து நம்ம பார்க்குறாங்களா நம்ம வீடியோ, அந்த வீடியோனாச்சும் நாங்கள் இருக்கிறேன்னு ஒரு சந்தோஷப்பட்டேன். என்ன சொல்கிறேன், நம்ம போனது கிடையாது. எங்கள் ஒய்ஃபுக்கும் 2 பேரும் சேர்த்து கேட்குறோம், எந்தெந்த ஊர்லேருந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். திருப்பூர், கோயம்புத்தூர், சேலம், திருப்போணம், இங்கே எல்லாமே கல்கட்டா, மும்பை நிறைய பேர் பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. சொல்கிறீங்களா? ஹாய் அண்ணா, ஐ எம் ஃப்ரம் கேரளா. ஹாய் அண்ணா, ஐ எம் சேலம். அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி கேட்டது கிடையாது வரைக்கும், ஃபஸ்ட் டைம் கேட்டிருக்கேன். எனக்கு ஆசை தான், உங்கள் ஊருக்கு தான் என்னால் வர முடியாது. என்னோடய வீடியோஸ்னால் அங்கே வந்து சந்தோஷப்பட்டுருவேன். ரோசிமா இங்கே பாருங்க, ரோசியா பாருங்க. ஓய், நீ தான்? நான் தான். சார் நீ வெயிட் பண்ணு. ஆயின் இருக்கு. மேலே போய் பேர முடியும், ஒன்று கேட்டா பண்ண பார்த்தா தூங்குவான். மாய் தூங்கிட்டு இருக்கான். இதெல்லாம் குளிச்சுட்டு நல்லா குளிப்பாட்டிட்டு பவுடர்லாம் வச்சுன்னு பாலம் குடிச்சிட்டு நல்லா தூங்குறான். எழுந்தாலும் கூட கலாட்டா பண்ணுவேன். இப்போ 2 வேலை ஆயிடுச்சு. தம்பி கூட ஒரு கலாட்டா, பேரம் கூட ஒரு கலாட்டா. இப்போ தான் நல்லா ஃபேஸ் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருக்கேன்ல. என்ன பார்த்தா மட்டும் தான் சிரிப்பாங்க. நான் வந்து ரொம்ப கொஞ்சுவேன். நான் ரொம்ப கொஞ்ச இடத்துல அப்படியே சிரிப்பான். சிரிக்காதரா சிரிப்பான். இன்னும் கொஞ்ச நாள் போட்டு நிறைய பேர் கேட்டுருக்கீங்க காமிக்க சொல்லிட்டு. கொஞ்சம் நாள் போட குட்டியாக இருக்கான், கொஞ்சம் வளர்க்கும். கண்டிப்பாக என் கூட வந்துடும். 3 months கூட ஆகலை. 3 months ஆகலை.
75 டேஸா? அவ்வளோதான் ஆகுது. இப்போ தான் ஃபேஸை பார்க்க ஆரம்பிச்சிடறாங்கல்ல, அது ஒரு ஜாலி. எங்கள் ஒய்ஃப் முடிக்க முடியாது. ஆமாம் முருகா, லைஃப்பில் எவ்வளோ கஷ்டத்தை பார்த்தாச்சு. 2023 எப்படி போச்சு சொல்லுங்கள். ஓகே, ஒரு பெரிய இழப்பு இருக்கலாம், ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கலாம். ஓகே, மீன் கொஞ்சம் ஆகிட்டு நினைக்கிறேன்ல. ஆயிடுச்சு. வெந்துட்டு இருக்கும் 5 நிமிஷம் இல்லை. ரசம் கலக்கி வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்கு. பாவம் ஒரு சிஸ்டர் கேட்டுனே இருக்காங்க ரசம் பண்ணுறத காமிங்கன்ட்டு. பண்ணுற மாதிரி தான் ரசம் பண்ணுறாங்க. பட் நான் மேலே போயிட்டு குழந்தைய பார்த்ததுல அந்த ரசத்தை கலக்கி வச்சுட்டாங்க. அந்த சிஸ்டர் கேட்டிருக்காங்க அடுத்தாடி போட்டுரு. கண்டிப்பாக போடுறேன். ஒரு நிமிஷம் அப்போ தான் டக்குனு போடுறாங்க. அதே மிளகு, அதே சீரகம், அதே பூண்டு எல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கிறது தான். ஆனால் கொஞ்சம் இங்கே ஒரு டேஸ்ட் பண்ணுவாங்க, நான் ஒரு டேஸ்ட் பண்ணுவேன், இங்கே ஒரு டேஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ எங்கள் வீட்டில் வந்து ரசம் சாப்பிட்டா தான் ஒரு சாப்பாடு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி, இல்லாட்டி ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரியே இருக்கும். சரி ஆகட்டும், செஞ்சு முடிட்டு நான் காமிக்கிறேன். அடி ஒவ்வொரு பொழுதும் உன அப்படி நான் ரசிச்சேன், உயிர் கொள்ளுது முகம் கண்மணி. ஓ நல்லா வாசனை கமகமானு வருது. பட் காலையில் சிக்கன் பண்ணலை, மதியானம் சிக்கன் பண்ணலான்னு நைட்டு பண்ண சொல்லிட்டேன். ஏன்னா முட்டை குழம்பு பண்ணுறாங்க. ஏன்னா முட்டை குழம்பு தான் போதும், நைட்டுக்கு வேணாலும் சாப்பிட்றேன். வஞ்சரம் வறுத்துட்டுருக்காங்க. வஞ்சரம் செம்மையாக ஃப்ரீ ஆகிட்டு இல்லை 5 வருது இல்லையா? ஆமாங்க. சரி ஓகே. முட்டை குழம்பு மீன் குழம்புங்க ஆயிடுச்சா? சரி ஓகே. வஞ்சரம் வறுத்து முடிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வைப்பாங்க நினைக்கிறேன். முட்டை குழம்பு பார்த்துடலாமா என்னன்ட்டு? வாங்க எங்கள் ஒய்ஃபோட சமையலை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வஞ்சரம் வறுவல், வஞ்சரம் மீன் வறுவல். இது முட்டை குழம்பு, மிளகு பூண்டு குழம்புல முட்டை போட்டுருக்கேன். ஆமாம், அது நல்லா இருக்கும் ஆக்சுவலாக எப்போவுமே செஞ்சேன். இது வந்து அந்த மீன் குழம்பு, தேங்காய் பாறை மீன் குழம்பு. மீன் குழம்பு பூண்டு ரசமா மிளகு ரசமா? மிளகு ரசம். இன்றைக்கி மிளகு ரசம் பண்ணியிருக்கிறாங்க, காட்டாக இருக்கும். ஆமாம், அது சாப்பாடு படித்த சாப்பாடு. அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் இதுதான் இன்றைக்கி சமையல். சிக்கன் மட்டும் நைட்டுக்கு. சண்டே சமையல் பாவம் எங்கள் வீட்டு செம்ம டைட் ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். சமையல் இது மண்டே சமையல், கிறிஸ்மஸ் சமையல். ஓ சாரி, நான் சண்டே ஞாபகம் இதெல்லாம் பண்ணுறப்போ. ஓகே, இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் மண்டே சமையல். வாங்க சாப்பிட்லாம். வாங்க சாப்பிடலாம். அகைன் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ்.